வணக்கம் மச்சீஸ், யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 98. ஸோ vlogging பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. போன எபிசோடில் ஒரு vlogger பண்ண வேண்டிய 5 டூஸ் 5 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் vloggers பண்ணக்கூடாத 5 டோன்ட்ஸ் 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மச்சீஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எப்போயுமே ஒரு vlog எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டுன்னு 2 இருக்கும். ஏன்னா vlog அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஸ்டோரி கிரியேஷன் ப்ராசஸ் தான் இன் வீடியோ ஃபார்ம். நம்ம ஒரு vlog எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஹைலைட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நிமிஷம் vlog வீடியோ உங்கள் சேனல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சொல்ல நினைக்கிற அந்த ஒரு ஹைலைட்டை வந்துட்டு எந்த இடத்துல சொல்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 நிமிஷம் வீடியோவில் ஃபஸ்ட்டு 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ரிவீல் பண்ணிடுவீங்க உங்களோட ஆடியன்ஸ்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு ஒவ்வொரு வியூவரும் வந்துட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் நடக்குது. வாட்ச் டைம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு நிறையா பேர்த்தோட ரெக்கமெண்டேஷனில் போகாது. ஸோ உங்கள் வீடியோக்கு வியூஸ் போகாததுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த vlogல இருக்கிற அந்த ஹைலைட்டான விஷயத்த ஒன்று வீடியோட எண்டில் சொல்லுங்கள் அல்லது வீடியோட மிடில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எண்டில் சொல்கிறது ரொம்ப நல்லது. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வியூவரோட அந்த வாட்ச் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு அதே 10 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற, உங்கள் ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஹைலைட்ஸை 8வது நிமிஷத்தில் இல்லை 9வது நிமிஷத்தில் இல்லை 10வது நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காமிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வாட்ச் டைம் அதிகமாகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேர்த்தோட ரெக்கமெண்டேஷன் பேஜில் போய்ட்டு டிஸ்பிளே ஆகும், வியூஸ் வந்துட்டு அதிகரிக்கும். இன்னொரு சைடு நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிற அந்த ஹைலைட் வந்துட்டு மொக்கையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வியூவர் உங்கள் வீடியோவை பார்க்குறது அதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரசிக்கிற மாதிரி இருக்கணுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லாட்டினாலும் அதை நீங்கள் கொஞ்சம் பாவலா பண்ணி பில்டப் பண்ணி ரசிக்கிற மாதிரி வந்துட்டு காமிக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ வியூவருக்கு போர் அடிக்காமலும் அந்த வீடியோ வந்துட்டு அந்த ஒரு ஹைலைட் வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோவுக்கு வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகும். இதுதான் முதல் விஷயம். vloggers பண்ணக்கூடாத 2வது டோன்ட்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட மேனிக்கு காசை போட்டு செலவு பண்ணாதீங்க. நிறையா vloggers இருக்காங்க, ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு இந்த கேமரா வாங்கணும், அந்த ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், இந்த கேஜெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு காசை போட்டு இறக்கிறது. இதனால் நஷ்டமாக போகிறது நீங்கள் மட்டும்தான். தயவு செஞ்சு உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாகவும் கம்மியாகவும் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஒரு பொருளை வாங்குங்க, தேவையில்லைன்னா கண்டிப்பாக அந்த பக்கத்தே வந்துட்டு நீங்கள் போகாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் போதும். ட்ரைபாட் கூட என்ன கேட்டால் தேவையில்லை, ஜஸ்ட் கையே போதும். கையவே ட்ரைபாடாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்டர்னல் மைக்கும் தேவையில்லை, ட்ரைபாடும் தேவையில்லை. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு ஒரு மினி ட்ரைபாட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் மாதிரி நீங்கள் கையில் வச்சுட்டு அதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு இந்த vloggingக்குன்னு தனியாக இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸை பற்றியும் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. காம்பேக்டாக வச்சுக்கோங்க உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை. எதையுமே வந்து அதிகமாக போட்டு செலவு பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, யூடியூப்பில் நீங்கள் எடுத்தோடனே பணம் சம்பாதிக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். ரொம்ப பேஷன்ஸாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்தோடனே ஒரு 20,000 50,000 1 லட்சம் செலவு பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ரெவன்யூ 1 ரூபா கூட வரல அப்படின்னா செம்ம காண்டாயிரும். அவ்வளோதான், ஃபெட்டப் ஆயிரும். திருப்பி அந்த வேலையை நமக்கு செய்யணும் அப்படின்னே தோணாது. நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திருப்பி அந்த வேலையை செய்ய மாட்டோம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், கம்மியான எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு உங்கள்கிட்ட காசு இருக்குது, தாராளமாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அமௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் vlogging பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேனலை க்ரோ பண்ணுங்கள், சேனலுக்கு அப்ரூவல் வாங்குங்க. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பிக்கும். அந்த யூடியூப் மணியை வச்சுக்கிட்டே உங்களோட வீடியோ குவாலிட்டியான ஆடியோ குவாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த யூடியூப் ஃபீல்டில். தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிப்பீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச எல்லா கேஜெட்ஸுமே வாங்கி ஒரு பக்காவான vloggingஐ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு vlog வீடியோ அதோட டைமிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எடுத்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனையே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்குன்னு ஒரு டைமிங் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு டைமிங் சொல்கிறேன், அதிலே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக வந்துட்டு வச்சுக்கோங்க.
இப்போது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 24 ஹவர்ஸில் ஃபுல் டேவும் நம்மளால் vlogging எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அந்த 24 மணி நேரம் ஃபுட்டேஜை நம்ம எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு மாதத்துக்கே ஒரே ஒரு vlog வீடியோ தான் நம்மளால் போட முடியும். அப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் உங்கள் கையில் இருக்குன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம், அதிகபட்சம் 2 மணி நேரம், இதுவே போதுமானது ஒரு vlogging வீடியோ எடுக்கிறதுக்கான டைமிங் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த 45 நிமிஷம் அப்படிங்கிறது காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும்னு கண்டினியூவாக நீங்கள் எடுத்துடாதீங்க. காலையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் vlogல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் எடுங்க. சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 20 நிமிஷம்னு இந்த மாதிரி நீங்களே பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக ஒரு ஃபுல் டே நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட டோட்டல் டைமிங் வந்துட்டு ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருக்கலாம். ரொம்ப அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஓவர் டைமிங் தான். ஏன்னா அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்ம உட்காந்து எடிட் பண்ணுறதுக்குள்ள நமக்கு டவுசர் கிழிஞ்சிரும். ஸோ அந்த 45 நிமிஷம் அப்படிங்கிறதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 24 ஹவர்ஸில் ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ எடுத்திருக்கீங்க. அந்த 45 மினிட்ஸ் வீடியோவை நம்ம உட்காந்து எடிட் பண்ணாலே அதுக்கே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகலாம், 10 மணி நேரம் கூட ஆகலாங்க. அது அந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோங்கிறத பொறுத்தது தான். ஜஸ்ட் ஒரு வீடியோவை நம்ம ட்ரிம் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட் தேவையில்லாத இடத்த மட்டும் நம்ம நீக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நம்ம முடிச்சிடலாம். பட் அந்த வீடியோவுக்கு இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய ஹைலைட்ஸ் ஆட் பண்ணணும். மியூசிக்கு, டெக்ஸ்ட்டு, டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸு, இன்னும் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும், ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் போயிடும். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிற அந்த ஒரு டைமிங்கை எப்போயுமே ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. நான் 45 நிமிஷம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது குறைஞ்சபட்ச டைமிங். ஓகேங்களா? இதுக்கு கம்மியாக உங்களால் எடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலே போதும். அதுக்கு மேலே போட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லை, யாரும் பார்க்க போகிறதில்ல. ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு vlog வீடியோ இருந்தாலே வந்துட்டு போதுமான. இந்த 20 மினிட்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப அதிகம் தாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு vlog வீடியோ முடிகிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. சேனலை டெவலப் ஆக இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கூட நீங்கள் வீடியோ போடலாம், தப்பு கிடையாது. பட் எடுத்த உடனே நீங்கள் லென்த்தி வீடியோஸை போட்டிங்கன்னா சேனலை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லென்த்தி வீடியோஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க மச்சீஸ். இது 3வது டோன்ட்டு. அடுத்து 4வது டோன்ட்டுக்கு இப்போ நம்ம போகலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யாருங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களுக்குலாம் அதிகமாக கமெண்ட்ஸ் வரும், அதிகமான ஆர்வம் வந்துட்டு அந்த ஒரு சில விஷயங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஏதாவது 1-2 விஷயம் வந்துட்டு ஹைலைட்ஸாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பிடிக்கிற விஷயங்களை அடிக்கடி காமிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை வந்துட்டு உங்களோட vlogல வந்துட்டு நீங்கள் காமிக்கிறீங்க, எப்போயாவது தான் காமிக்கிறீங்க, அது வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்பப்போ அவரை காமிங்க. அதுக்காக பொழுதுனைக்கு அவரையே காமிச்சிட்டு இருக்காதீங்க. அப்பப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு அவரையும் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளேல கொண்டு வாங்க. உங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச விஷயத்தை காமிக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது. ஓகேங்களா? சில பேர்த்துக்கு வந்து ப்ரோ இது போடாதீங்க, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிடிக்கலங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப உங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்காதீங்க. உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் கொடுக்கணும், என்ன பிடிக்கல அதை கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஆடியன்ஸை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஃபைனலி 5th பாயிண்ட்டு, டோன்ட் கிவ் அப். நிறைய பேர் சீக்கிரத்திலே வந்துட்டு டயர்டாகிடுறீங்க. என்னப்பா நானும் ஒரு 50 வீடியோ போட்டேன், 100 வீடியோ போட்டேன், ஒன்றும் ரீச் இல்லை, ஒரு 100 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு சீக்கிரமே வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் டோன்ட் கிவ் அப் மச்சீஸ். ஏன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. டூ ஆர் டைலாம் வந்து இன்றைக்கி வேலைக்கே ஆகாது. டூ ஆர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தாங்க. நல்ல கண்டென்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோஸ் நிறைய பேர்த்தோட ஹோம் பேஜில் போய் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்துட்டு உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்துட்டு ரீச் கிடைக்கும், ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை கவலையே பட வேணாம். அதுக்காக ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு 2 வருஷம் ரீச் வரும் நான் உட்காந்தே இருந்தேன் ப்ரோ வரல அப்படின்னு சொல்லாதீங்க. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. வாரத்துக்கு 3 vlog போடுறீங்க அப்படின்னா வாரம் அந்த 3 vlog போட்டே இருங்க. வியூஸ் வருது வரல அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஸோ டோன்ட் கிவ் அப். இந்த 5 விஷயமும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ போன எபிசோடில் வந்துட்டு 5 டூஸை நம்ம பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் 5 டோன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு vlogger என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத இந்த 2 எபிசோட்லையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லைனா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து வைங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஃபில் பண்ணி விட்ருங்க. என்ன தோணுதோ அதுக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். until then bye from பாபா. சூப்பராக வீடியோ எடுங்க, வேறு லெவலுக்கு ரீச் ஆகுங்க. என்னோடய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பை.